இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நெல்லை திருநெல்வேலி ஐடி எம்ப்ளாயி கவின் அப்படிங்கிற அந்த தம்பியினுடைய மரணம், அது மரணம் இல்லை, படுகொலை. மிளகா பொடியெல்லாம் போட்டு படுகொலை செஞ்சது கொடூரம், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த படுகொலைக்கு பின்னால் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் காதலித்தது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் கஸ்தூரி ராஜா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, காதலிச்சிருக்காரு அந்த தம்பி, ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணு இந்த பையனை காதலிச்சிருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதுங்கிறது இயல்பான விஷயம். ஆனால் நடுவில் செயற்கையாக சாதின்னு ஒரு விஷயத்தை அந்த சமூகம் உருவாக்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வேறு சமூகம், இவர் வேறு சமூகம், இவர் பட்டியல் சமூகம், அவங்க வேறு சமூகம். அப்போ இயல்பாகவே இந்த ரெண்டு சமூகமும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு தென் மாவட்டத்தில் இருக்குது. இந்த நிலையில் ரெண்டு பேருமே படித்தவங்க, அதாவது அந்த குடும்பமும் படித்து ஒரு நல்ல அரசு பணியில் இருக்கிறவங்க, இந்த பையனும் நல்லா படித்து நல்ல நிலையில் இருக்காரு, ஆள் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கிறார். அப்போ இவங்களுக்கு பணம் பொருளாதாரத்தை தாண்டி சாதி விஞ்சி நிற்கிது. அப்போ இந்த சமூகத்தை சேர்ந்தவனை திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம சொந்தக்காரங்கிட்ட என்ன பண்ணுறதுங்கிற அந்த சாதிய புத்தி, சாதிய மனநிலை, சாதிய உளவியல் என்ன தூண்ட வச்சிருக்கு, அந்த பொண்ணோட தம்பியை இவரை கொலை செய்ய வச்சிருக்கு. இதுதான் உண்மை. இப்போ அவங்க கைதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா போன்றவர்கள் எந்த அளவுக்கு யதார்த்தத்துக்கு மாறான செய்தியை பரப்புகிறாங்க. எடுக்கிறது ஃபுல்லாக காதல் திரைப்படங்கள், காதல் திரைப்படம் இல்லை, காமம் ஆபாசம் எல்லாம் இருக்கிற படத்தை தான் இவருடைய பையங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் நான் கேட்குறேன், இப்போ இந்த பையனும் பொண்ணும் காதலிச்சது தான் இந்த கொலைக்கு காரணம்னு சொன்னீங்கன்னா, இது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். காதலிச்சதா காரணம்? காதலாக அவங்கள கொலை பண்ணிச்சு. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவரும் நல்லா சம்பாதிக்கிற பையன், அந்த பொண்ணு படித்த பொண்ணு, ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்ந்துருப்பாங்க. ரெண்டு குடும்பமும் சம்மதிச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். இப்போ இந்த பையன் ஒரு கஞ்சா குடிக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். நீங்கள் கேட்கலாம், ஒரு கஞ்சா குடிக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்கலாம்னா, நம்ம எல்லாருமே அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏமா அவர் கஞ்சா குடிக்குமா, அவன் ஒரு மாதிரி ரோட்லேயே கஞ்சா குடிச்சு 4 தடவை படுத்து கிடக்கிறான், அவனுக்கு போய் எப்படி கொடுக்க முடியும், இதை எப்படி நீங்கள் காதல்னு சொல்லி ஆதரிக்க முடியும்னு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த பையன் லெவலே வேறு. அந்த பொண்ணோட பல மடங்கு அவன் சம்பாதிக்கிறான், ஆள் நல்லா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், அவனுக்கு சென்னையில் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு வரக்கூடிய அளவுக்கு தகுதியானவனாக இருக்கான். அப்போ இப்போ அந்த பையனை நம்பி அந்த பொண்ணு வீணாக போயிடும்னு சொல்கிற மாதிரி கிடையாது. அடிப்படையில் திருமணத்துக்கு அடிப்படையான விஷயம் காதல், அதை ஒட்டிய ஒரு பொருளாதார பலம். இல்லைன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு சென்னையில் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம். பொருளாதாரம் இருந்தும் இங்கே என்ன தடுக்குது? என்ன சொல்லலாம், அன்னக்காவடி என் பொண்ணை வச்சு சம்பாதிப்பான், என் பொண்ணை கஷ்டப்படுத்துவான், அந்த பையன் இந்த பையன் திட்டி இவங்க எல்லாரும் சொல்லி ஏதோ ஜாதி பிரச்சனை இல்லையா, அந்த பையன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாங்க. ஆனால் இதில் அப்படி கூட சொல்ல முடியாதே. அந்த பையன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நீங்கள் வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த தலித்து பையன் படிச்சிருந்தாலும் அழகாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் என் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற சாதிய மனநிலை தானே சார் இங்கே முதல்நிலையில் இருக்குது. கஸ்தூரி ராஜா சார் ரொம்ப அழகாக அதை தவிர்த்துட்டு காதலிச்சது தான் தப்பா, காதலிச்சது தப்பா, அம்மா அப்பாவும் இந்த சமுதாயமும் சாதி பார்த்தது தப்பா, சாதி தான் கொலை பண்ணியிருக்க அவனை. எவ்வளவு அழகா இவங்க நீ ஏன்பா காதலிக்கிற, இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரே ஜாதியில லவ் பண்ணுங்க, அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, லவ் பண்ணாதீங்க, ஜாதி விட்டு ஜாதி பண்ணாதீங்க, மதம் விட்டு மதம் பண்ணாதீங்க, அம்மா அப்பா பார்த்து ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து யாராக இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் கேட்குறேன், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கா? எத்தனை டைவர்ஸ் கேஸ் குடும்ப நல நீதிமன்றங்களில் சொந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் எத்தனை பேர் நிற்கிறான்? திருமண உறவு பிரச்சனை காதலுங்கிறது சாதி பார்த்து வர்றது கிடையாது. எந்த சாதியாக இருந்தாலும் ஆண் பெண் ஈகோ சண்டை வருது, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுங்கிறது லவ் மேரேஜ்லேயும் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ்லேயும் நடக்கும். ஆனால் ரொம்ப அழகா சாதி வெறிக்கு பலியான ஒரு பையனை காதலிச்சதுனால தான் நீ செத்து போனேன்னு சொன்ன. காதலிக்கிறதுனால ஒருத்தன் சாக மாட்டான், ஜாதி வெறியில எவனாவது அருவாள் எடுத்து வெட்டினாதான் அவன் சாவான். அப்போ ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தோழரை அவர் அந்த பொண்ணும் காதலிச்சிருக்கு. இவர் ஒன்றும் ஈவிடீசிங் பண்ணல, அந்த பொண்ணை கடத்திட்டு வரல. அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கெல்லாம் மாமா அத்தைன்னு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு விளையாண்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் சைடு லவ்வெல்லாம் கிடையாது, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான், ஆளை வச்சு போட்டேன்லாம் கிடையாது. அப்போ இது ஒரு பெண் சார்ந்த பிரச்சனை கிடையாது, காதல் பிரச்சனைலாம் கிடையாது, சாதி பிரச்சனை. சாதியில் இறந்துருக்கிறான். இயக்குனர் கஸ்தூரி ராஜாவுடைய வயது அனுபவத்துக்கு ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்திருக்கீங்க. ஜாதி பார்க்காம எல்லாரும் தேட்டருக்கு வர எல்லாருமே ஜாதி பார்க்காம தான் வருவான். தேட்டரில் மட்டும்தான் ஜாதி கிடையாது. தான் பக்கத்தில் உட்காந்துருக்கவே என்ன சாதி நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட மாட்டான். ஏன்னா அவனை சினிமா கட்டி போட்டுரும். ஒரு ரசிக மனநிலையில் ஜாதி உணர்வு குறையும். அப்பேற்பட்ட திரைத்துறையிலிருந்து வரக்கூடிய நீங்கள்
இன்னும் ஜாதி பார்க்குற கல்ச்சர் இருக்குது, இது ஒழியணும். இளைஞர்களுக்கு வந்து இன்னும் சாதி தடையாக இருக்குது, இளைஞர்கள் நல்லா படிக்கணும், ஆனால் அதே சமயம் சாதி உணர்வோடு இருக்கக்கூடாது என்று பேச வேண்டிய இயக்குனர் கஸ்தூரி ராஜா, காதலிக்காதீங்க, படிப்பு கெட்டு போயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். படிக்கிற வயசுல லவ் பண்ணக்கூடாது, படிக்கிற வயசுல பெண் முகத்தில் போயிடாதீங்க, படிக்கிற வயசுல தவறி, இந்த அட்வைஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஓகே. ஆனா நீங்க அதை எப்படி பண்றீங்க? சாதி வெறியை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்றீங்க. சரி, நீங்க உண்மையிலே பிள்ளைங்க படிப்பின் மீது அக்கறை கொண்டவரா கஸ்தூரி ராஜா? உங்க பசங்க 2 பேரும் எடுக்கிற சினிமாவை பார்த்தா எவனா ஒழுங்கா படிப்பானா? 24 மணி நேரமும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியே படங்களை எடுத்தவர் வந்து இயக்குனர் செல்வராகவனும் தனுஷ் அவர்களும். அவருடைய படங்கள் முழுக்க என்ன? அடிடா அவளை, உதடா அவளை, தேவையே இல்லை, ஒரு ஆணுடைய சுகத்துக்காக மட்டும்தான் பெண் இருக்கணும், எவ்வளோ படித்தவளாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் எவ்வளோ கேவலமாக ஒரு ஆம்பளை இருந்தாலும் அவனுக்காண்டி தான் வாழணும், அவன் என்ன பைத்தியமானாலும் அவனுக்குள்ளேயே இருக்கணும், இப்படி தானே படங்கள் எடுத்தீங்க. சைக்கோ மாதிரி ஒரு ஆண் கதாநாயகன் அவனை பெரிய அழகி மாதிரி இருக்கிற ஒரு பெண் காதலிக்கணும், அதை அவள் புரிஞ்சுக்கலன்னா அவளை ஒரு பிசாசாவும் கெட்டவளாகவும் சித்தரித்து பாட்டு எழுதி ஒய்தீஸ் கொலைவரின்னு கைத்தட்டு வாங்குவீங்க. மோசமான மேல்சாமிசத்தை படத்தில் புகுத்தினது தனுஷுடைய படங்கள், செல்வராகவனுடைய படங்கள். பட்டம் முழுக்க ஆபாசம், இரட்டை இரத்த வசனம், பெண்களை எந்த அளவுக்கு ட்ரெஸ் அவுத்து காமிக்க முடியுமோ அவ்வளோ ஆபாசமாக காமித்த படங்கள் முழுவதும் செல்வராகவனுடைய படங்கள் தான். இந்த படங்களை பார்க்குற காலேஜ் பசங்களும் பள்ளிக்கூட பசங்களும் மனசு தடமாற மாட்டாங்க. உங்களுடைய மகன்கள் எடுக்கிற படங்களை பார்த்தாங்க இளைஞர்கள் கெட்டு போகிறான், பெண்களை அடிக்கணும்னு நினைக்கிறான், பெண்களை நுகர்பொருளாக பார்க்குறான், பெண்களை ஆபாச பண்டமாக பார்க்குறான். செல்வராகவன் எடுத்த படம் ஃபுல்லாக செக்ஸு தான், செக்ஸு, ஆபாசம், டபுள் மீனிங், இவ் எக்ஸ்ட்ரீமாக எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறது. இது மட்டும் தானே செல்வராகவனுடைய படம், தனுஷோட படங்கள்லாம். உங்கள் பசங்க படங்களை பார்த்து இந்த இளைஞர்கள் கெட்டு போக மாட்டாங்க, ஆனால் காதலிச்சு கெட்டு போயிடுவாங்க. ஜாதி மாதிரி காதலிச்சா கெட்டு போயிடுவாங்க. உங்கள் பசங்க படத்தை பார்த்தா அவன் அப்படி திருந்தி அவன் ஒவ்வொருத்தரும் விவேகானந்தராக வாழ்ந்துகிட்டு இருப்பானா? கொஞ்சமாக மனசாட்சி வேணாம்? எந்த ஃபீல்டுலேருந்து வரணும் ஒரு முதுகை கொஞ்சம் திரும்பி பார்த்து வேணாம்? உங்கள் முதுகை சாதி தப்பானதுன்னு சொல்ல இந்த வயசுல கூட மனசு வரல. இத்தனைக்கும் நீங்க ஒரு சினிமா இயக்குனர், உங்க படத்தை தலித்துகளும் வன்னியர்களும் தேவர்களும் நாடார்களும் சேர்ந்துதான் பார்த்துருப்பான். உங்க சாதியான நாய்க்கரை மட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்ப மட்டும் சாதி கடந்து எல்லாரையும் வேணும் உங்களுக்கு. ஆனா சமுதாயத்துல சாதி கடந்து இளைஞர்கள் காதலித்து கொலை செய்யும் போது இது தப்புன்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. அதை விட்டு அந்த இளைஞர் செஞ்சதுதான் தப்பு. சாதி கடந்து காதலித்தது தப்பா, ஆனா அந்த சாதி பார்க்குற இந்த சமுதாயம் தப்பு இல்லையா? இந்த சாதி சமூகம் கொலையே செய்யுமா, அதை கண்டிக்க மாட்டீங்களா? ஆனா இந்த வயசுல வரக்கூடிய காதல் தப்பா. ஆனா நீங்க படம் முழுக்க காம உணர்ச்சியை தூண்டி பசங்களை படிக்க விடாம மனம் தடுமாறுற மாதிரி எல்லா தப்பான செயல்பாடுகளையும் நீங்க படத்துல காமிப்பீங்க. அது பசங்களை பாதிக்காது. அப்ப எவ்வளவு போலித்தனமான ஆட்கள் பாருங்க. ஒரு திரைப்பட இயக்குனருங்கிறவர் ஒரு பண்பட்டவரா, சாதி மத உணர்வுக்கு அப்பாற்பட்டவரா, சமூக நீதி சமத்துவ சிந்தனையாளராக இருக்கணும். இப்போ பாரதி ராஜாலாம் முழுக்க முழுக்க காதலுக்கு ஆதரவாகவும் சாதிக்கு எதிராகவுமே படம் எடுத்தார். தன்னுடைய சொந்த சாதியினருடைய சாதி உணர்வை சாடி சாடி படம் எடுத்தார். சாதி ஒழியணும், சாதி ஒழியணும், விதவை திருமணம் செய்யணும், தாலியை அறுத்து கட்டுங்க, சமத்துவமா இருங்க, ஆண் பெண், இப்படியான உணர்வுகளை சொல்லி சொல்லி வளர்ந்தார். அவரும் உங்க ஊருக்காரர் தான், தேனி மாவட்டம் தான். ஆனா அவர் மீதே சாதி முத்திரையெல்லாம் பூசுறாங்க. ஆனா நீங்க இவ்வளவு ஓப்பனா ஆணவ கொலைக்கு ஆதரவாகவும் இயல்பான காதலுக்கு எதிராகவும் நீங்க இருக்கீங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ என்னுடைய சினிமா சேனலை பொறுத்தவரைக்கும் வெறும் இந்த சினிமாவினுடைய கேமரா எப்படி இருக்குது, ஃபைட்டு நல்லா இருக்குது, ஹீரோ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, விக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவதில்லை. சினிமாவும் அரசியலோடும் சமூகத்தோடு பின்னி பிணைந்தது. சினிமா படைப்பாளியினுடைய ஒவ்வொரு பேச்சும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் உங்களை போன்றவர்கள் பேச்சு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிராக உங்களை போன்றவர்கள் பேசும்போது அந்த போலி முகத்தை கிழித்தெறிய வேண்டிய கடமை ஒரு சினிமா ரசிகனாக, திறனாய்வாளனாக, பத்திரிகையாளனாக, தமிழ் உணர்வாளனாக எனக்கு இருக்குங்கிறதுனால தான் இந்த காணொளி. இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள், சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், இந்த சினிமா காட்சிகள் ஏற்படுத்தும் தாக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.